இப்போ வரைக்கும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது ஃபார் த ப்ரைஸ். ஜஸ்ட்டு சாரி, இந்த ட்ரைபாட் வேறு அப்பப்போ விழுந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுறேன். டைப் சி ரிசீவர், 2 மைக்கை நம்ம வந்து வெளில எடுத்து வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படி வச்சுட்டு இதை ரிசீவரை நான் வந்து எத்தனை வாட்டி விழுகின்றது. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நான் ஹோலிலேண்ட் லார்க் L2ன்ற இந்த மைக்கை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி என்னோட சேனலுக்கு BQYAன்ற பிராண்டில் ஒரு மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மைக்கை ரிவ்யூ பண்ணியும் என்னோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்படாத பாருங்கள். இந்த மைக் நான் ஏன் வந்து வாங்கினேன் அப்படின்னா, ரோட் அண்ட் டிஜே மைக்கோட ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாகப்படுது. ப்ளஸ் நிறைய யூடியூபர்ஸ் இதை ரிவ்யூ பண்ணியும் அண்ட் இந்த மைக்கை நிறைய பேர் யூஸ் பண்ணியும் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ என்னோட சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு நினச்சி இதை நான் வாங்கினேன். இதை நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். சீலை வந்து பிரிச்சிடலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இங்கே வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக் இங்கே உள்ளே இருக்கு, நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்ல இருக்கு. உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மைக்ரோஃபோன் அண்ட் ஒரு ரிசீவர் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதால இந்த டைப் சி ரிசீவர் வந்து வாங்கிக்கிட்டேன். இதுலேயே இன்னும் 2 டைப் இருக்குது. என்னென்னா கேமராவில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைப் இருக்குது அண்ட் ஐஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைப் இருக்குது. ஈவன் இப்போது ஐஃபோன் 15லாம் இப்போது இந்த டைப் சிலேயே வந்துடுச்சு இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு டைப் சி வேணும்னா இந்த வேரியண்ட்டை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ண உடனேயே எனக்கு இங்கே லைட்லாம் எரியுது, இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் இந்த 2 மைக் ஃபுல்லாக மேக்னெட்ஸ்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இப்போ பாருங்களேன், அப்படியே வச்சதும் இந்த பாக்ஸில் அப்படியே வச்சதும் உடனே வந்து ஸ்டிக் ஆகிடுது. ஈவன் இதையும் பாருங்களேன், இதோ இங்கே தான் அந்த மேக்னெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் இப்படி வச்சேன்னா மைக் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் அண்ட் இப்படி திருப்பி போட்டேன்னா கூட விழாது. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது ரிவ்யூ வீடியோ கிடையாது, அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை மட்டும் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சிலிக்கா ஜெல் இருக்குது. ஸோ ஏதாவது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் ஆனால் கூட அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, உள்ளே வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து ஓரமாக வச்சுடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் எனக்கு இது பேக்கில் என்ன இருக்குது, அவ்வளோதானா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்குள்ள ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு போர்ட் வந்து இங்கே இருக்குது, டைப் சி போர்ட். ஸோ நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் டைப் சி மொபைல் சார்ஜர் இருந்தால் கூட அதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே, இதையும் நான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டு பார்த்துருக்கேன். இது வந்து எப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட மைக்கை இதில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ரோப்பை வந்து ஒரு செயின் மாதிரி அப்படியே கழுத்தில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் உங்களுக்கு இதை பேஸ்ட் பண்ணியே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ஆக்சுவலாக 2 ரிசீவருக்குமே கொடுத்துருக்காங்க. வாவ், 2க்குமே 2 செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து
நம்ம வந்து ஓகே பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்படியே கழுத்தில் மாட்டிட்டு நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டிசைன் ரொம்ப நல்லாவே இருக்கு இல்லையா? சில பேர் வந்து காலர் மைக்லாம் யூஸ் பண்ணும்போது, நான் இப்போ வச்சுட்டு இருக்கிறது காலர் மைக் தான், அது வந்து நீங்கள் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி கழுத்தில் மாட்டிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சுடுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 2 ரிசீவருக்குமே நம்ம 2 செயின் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதால பாருங்களேன், மேக்னெட்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து நீங்கள் போட்டுட்டு, இப்போது இன்கேஸ் நீங்கள் ஃபுட் ரிவ்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று வந்து நீங்கள் போட்டுட்டு, ஒன்று வந்து இன்னொருத்தங்க பேசுவாங்க இல்லையா? ஐ மீன் அந்த ஸ்டோரில் யாராவது இருப்பாங்க, ஐ மீன் அவங்களோட ஃபுட் பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது அவங்ககிட்ட இது கொடுத்துடலாம். ஸோ அவங்களுக்குமே போட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். எல்லா இடத்துலையுமே மேக்னெட் இருக்குது, அங்கே போட்டாலே ஒட்டிக்குது. ஸோ இது வந்து மேக்னெட் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிறதால ஈஸியாக வந்து மிஸ் ஆகாது உங்களோட பொருள் எல்லாம். ஸோ இது வந்து அந்த பேக்கில் இருந்தது. நெக்ஸ்ட் இது என்ன, ரெண்டுமே ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு அந்த மைக்குக்கு உண்டான பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய மைக்கில் பார்த்தீங்கன்னா மைக் மேலே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் இது. நல்ல பொசிஷன் சூப்பராக இருக்குது. இது வந்து எப்படி உள்ளே போட்டிருக்கேங்க, இப்படி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நல்ல பயங்கர பவர், நல்ல டைட்டாக இருக்குது. ஸோ இப்படி வந்து போட்டுக்கிட்டு இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஓகே ஓகே. இந்த கவரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளிப்ஸ் இருக்குது, மேக்னெட் வித் கிளிப் இருக்குது. இப்போ இது இந்த சைடு வந்து மேக்னெட், இந்த சைடு வந்து கிளிப் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இதில் நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒட்டிக்கிட்டு. ஸோ இதை அப்படியே சும்மா அவங்களோட ட்ரெஸ்ஸில் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து உங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட் பொறுத்தவரை நல்லா சேஃபாக இருக்குங்க. ஸோ எல்லாமே என்னடா இப்படி ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த புக்லெட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தள்ளி வச்சுக்கோம் இல்லையா? ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்களோட சேல்ஸ் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹோலிலேண்டோடது. அண்ட் நெக்ஸ்ட்டு சும்மா இந்த மைக்கை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வா, இதுதாங்க நான் நிறைய வீடியோவில் பார்த்தேன். ஸோ இது வந்து இந்த வேரியண்ட்டுக்கு கொடுப்பாங்களா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க போல். இது வந்து என்னன்னா ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ், எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பாருங்களேன். ஒயிட்டில் இருக்குது, பேக்கில் இருக்குது, இந்த கலர் எமோஜிஸ் இருக்குது, எல்லோ எமோஜிஸ் இருக்குது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மைக்கை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இவங்க வந்து கரெக்டாக இந்த மைக்குக்கு செட் ஆகுற மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒட்டிக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட டிஷர்ட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து உங்களோட டிஷர்ட்டோட உள் பக்கத்தில் போட்டுட்டு இதை வந்து வெளியில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் இங்கே ஒட்டும்போது இது வந்து ஒரு மைக் மாதிரியே தெரியாது, சும்மா அந்த டிஷர்ட்டில் உள்ள பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைக்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம் இதுதாங்க, இது. அண்ட் அந்த செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ஸோ இந்த மைக்கை பற்றின டீட்டெயில்ஸ், இன்கேஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்னா எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் ஐஃபோனா எப்படி யூஸ் பண்ணுறது, கேமரானா எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேமரா வேரியண்ட்டுக்கு போனீங்கன்னா அதோட ரிசீவரே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வால்யூம்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ
ஸோ நான் மேக்ஸிமம் என்னோட மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அதை வாங்கலை. அண்ட் அந்த கேமரா வேரியண்ட்டுக்கும் இதுக்குமே ஒரு 3000 கிட்ட அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன, ஸோ அதுதான் இந்த மைக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் போட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த செயின் காமிச்சோம் இல்லையா, ஸோ அந்த செயினுமே வந்து போட்டிருக்காங்க. தென் கேமராவோடது. ஸோ பேசிக்காக நான் எதுக்கு இந்த மைக் பர்டிகுலராக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போது பெரிய பெரிய சேனலில் பார்த்தீங்கன்னா ரோட் மைக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ரோட் மைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. எனக்கு இதுவே ரொம்ப நான் காஸ்ட் ஃப்ரெண்ட்லிலாம் சொல்ல மாட்டேன், பட் இதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ப்ரைஸிங் வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ நான் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த மைக் கிடையாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது DQYAன்ற பிராண்டில் உள்ள மைக்கு. அது வந்து ஜஸ்ட் நான் எவ்வளோக்கு வாங்கினேன், 999க்கு தாங்க வாங்கினேன். இந்த ஸ்டிக்கரில் நான் பிடிக்கவே இல்லை, 999க்கு தான் நான் வாங்கினேன். ஸோ இதுதாங்க இந்த மைக்கோட அன்பாக்சிங் வீடியோ. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9500 வந்ததுங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணல. இப்போ தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பனே பண்ணுறவங்க முன்னாடி நீங்களே பார்த்துருக்கலாம். ஸோ இன்கேஸ் யாராவது தேவைப்பட்டதுன்னு பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து போத் இன்டோர் அண்ட் அவுட்டோரில் இந்த மைக்கோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மைக்குங்க. இதை வந்து நான் ஜஸ்ட் 999க்கு தான் அமேசானில் வாங்கினேன். இப்போ வரைக்கும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது ஃபார் த ப்ரைஸ். ஜஸ்ட்டு சாரி, இந்த ட்ரைபாட் வேறு அப்பப்போ விழுந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மைக் 999ன்னு சொன்னேன் இல்லையா, ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து என்னோடய மொபைல் ஆடியோவில் தான். அண்ட் இதை கொஞ்சம் நான் தள்ளி வச்சுக்கிறேன், விழுந்துகிட்டே இருக்கே. இதை நான் செட் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சுங்க இன்றைக்கி. இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ வந்து திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மைக்கோட பேசிக் ஒர்க்கிங்கை மட்டும் காட்டலாம் அப்படின்றதுக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ண உடனே லைட்லாம் வந்து ஆன் ஆகிடுது. ப்ளஸ் இது வந்து டைப் சி ரிசீவர். 2 மைக்கை நம்ம வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை அப்படி வச்சுட்டு இதை ரிசீவரை நான் வந்து இத்தனை வாட்டி விழுகின்றது ஒரு வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு நான் பாடருக்கு ஒரு வழியாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க இந்த ட்ரைபாடை. ஓகே, இதை நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ட்ரைபாட் திரும்பவும் விழும். ஓகே, ஆன் ஆயிடுச்சுங்க இந்த மைக்கு. வால்யூம் உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது நான் இப்போ தள்ளி வச்சு தான் பேசுகிறேன், என்னோடய வாய்க்கிட்டெல்லாம் வச்சு பேசல, தள்ளி வச்சு தான் பேசுகிறேன். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இப்போது இதை நான் என்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். ஹலோ வியூவர்ஸ், இப்போ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? எப்படி இருந்துச்சுங்க? ஸோ இது வந்து இந்த மைக் பேசிக்காக இப்படி தான் ஒர்க் பண்ணுது. அண்ட் வெளியிலலாம் போய் நான் ரிவ்யூ பண்ணணும், அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இது ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. அண்ட் பேசிக்காக இந்த மைக் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றது உங்களுக்கு காட்டணுன்னு தான் இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஷாஸ்டியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.